நான் திருடவில்லை. என்னை தண்டித்து விடாதீர்கள். நான் திருடன் கிடையாது. ரஹீம், நீ பயப்படாதே. அந்த குமிழ் உனக்கு எங்கு கிடைத்தது? அங்கு இருந்தது யார்? அரளி விஷத்தை யார் கலந்தார்கள் என்று அவரிடம் கூறு. அவனை தவறு செய்ய தூண்டாதீர்கள். நான் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? ரஹீம், நீ அந்த குமிழை எடுத்தாயா இல்லையா? நான் எதையும் திருடவில்லை. நான் இனிமேல் சித்தியிடம் பேச மாட்டேன். அவர் மிகவும் கெட்டவர். சித்தி மிகவும் கெட்டவர். ரஹீம், இதுதான் தாங்கள் அளிக்கும் சாட்சியா? நான் கூறுவது உண்மை ஷெஹன்ஷா. உண்மை என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா. நீங்கள் 4 வயது சிறுவனை பயமுறுத்தி அவனை பொய் சொல்ல தூண்டி இருக்கிறீர்கள். இப்படி செய்வதற்கு உங்கள் மனசாட்சி உங்களை என்றைக்கும் தடுத்ததில்லையா? உண்மையில் அவனுக்கு குற்றவாளி என்றால் என்னவென்று கூட தெரியாது. அவனை வைத்து தாங்கள் குங்குமப்பூவில் விஷத்தை கலந்தது எனது பெரியம்மாதான் என்று கூறிவிடலாம் என்று நினைத்தீர்களா ஜோதா? அது உண்மைதான். இனி தாங்கள் எதுவும் பேச வேண்டாம் ஜோதா பேகம். வளர்ப்பை பற்றி தாங்கள் பேசுவீர்கள் அல்லவா? ஒரு சிறுவனை பொய் கூற வைப்பதுதான் தங்களது வளர்ப்பு முறையா? இதுதான் தங்களது வழக்கமா? உண்மை எப்பொழுதும் உண்மைதான் ஷெஹன்ஷா. அதை பெரியவர்கள் கூறினாலும் சரி, சிறுவன் கூறினாலும். நீங்கள் கூறியது உண்மைதான். அதனால்தான் அந்த சிறுவன் தங்களை கெட்டவள் என்று கூறி இங்கிருந்து சென்று விட்டான். அவன் சிறுவன். குமிழை திருடியதற்காக அவனுக்கு தண்டனை அளிப்பீர்கள் என்று பயந்து விட்டான். அந்த பயத்தில் தான் இங்கிருந்து அவன் ஓடிவிட்டான். உங்களின் சூழ்ச்சியால் தான் அவன் இங்கிருந்து ஓடிவிட்டான் ஜோதா. நான் பொறுமையை இழப்பதற்கு முன்பாக நீங்களும் இங்கிருந்து சென்று விடுங்கள். இனி எப்பொழுதும் என்னிடம் சாட்சியங்கள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு என் முன் வந்து விடாதீர்கள். செல்லுங்கள். தவறு என்னுடையதுதான். குருட்டு நம்பிக்கையால் கண்கள் மூடியிருக்கும் ஒருவருக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய தவறுதான். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உறவிலிருந்தும் மோகத்திலிருந்தும் வெளியில் வர வேண்டும் ஷெஹன்ஷா. நீங்கள் வெளியில் வராத வரை உண்மை என்னவென்று தங்களால் அறிந்து கொள்ள முடியாது. நான் கூறியது புரியவில்லையா? இங்கிருந்து சென்று விடுங்கள். ஜோதா பேகம் எதற்காக பெரியம்மாவை இதில் இழுக்கிறார்கள் என்று புரியவில்லை. காலம் நமக்கு சாதகமாக இல்லை மோத்தி. இனி என்னிடம் எந்த வழியும் இல்லை. ஆனால் ஜோதா, ரஹீம் தங்கள் முன்பு உண்மையை கூறியது போல் ஏன் ஷெஹன்ஷா முன்பு உண்மையை கூறவில்லை? ரஹீம் இன்னும் குழந்தை மோத்தி. ஷெஹன்ஷாவுடைய கோபத்தை பார்த்து பயந்து விட்டான். அவனுக்கு ஷெஹன்ஷா தண்டனை அளிப்பார் என்று பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டான். ரஹீம் தான் என்னிடமிருந்த கடைசி சாட்சி. இப்பொழுது என்ன செய்வது? வேறு என்ன செய்ய முடியும்? என் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் முயன்று கொண்டே இருப்பேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. இதற்கு எனக்கு தேவி நிச்சயம் ஒரு வழியை காட்டுவாள். தேவி அவர்களுடைய பிரசாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் பேகம். அம்மனுடைய பிரசாதமா? அதுவும் ஆக்ராவிலா? ஆமாம், மாளிகையிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு கடைத்தறி இருக்கிறது. அங்கு ஒரு அம்மன் ஆலயம் உள்ளது. அங்கிருந்துதான் கொண்டு வந்தேன். பார்த்தாயா மோத்தி, இதுதான் தாயின் சக்தி. அவரிடம் இப்பொழுதுதான் வேண்டினேன், அதற்குள் பலன் கிடைத்து விட்டது. எப்படியும் அந்த தாய் என்னை காப்பாற்றி விடுவார். நான் சீக்கிரமே சென்று ஆலய தரிசனம் செய்ய வேண்டும். இப்பொழுதே செல்ல வேண்டும். ஆனால் ஜோதா, இப்பொழுது தாங்கள் காவலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஷெஹன்ஷாவின் அனுமதி இல்லாமல் மாளிகையை விட்டு தாங்கள் செல்ல முடியாது. ஆனால் அனுமதி பெற்று பூஜை செய்ய செல்லலாம் அல்லவா? அது மட்டுமின்றி திருமணத்திற்கு முன்பாகவே அவர் எனக்கு சத்தியம் செய்தார், என் பூஜைக்கு அவர் என்றும் தடையாக இருக்க மாட்டார் என்று. பிரதாப் அவர்களே, தாங்கள் இங்கு எங்கள் வழியை இடைமறித்த காரணம்? தவறு செய்தவர்களும் நம்பிக்கை துரோகிகளும் எந்த வழியில் சென்றாலும் அந்த இடத்தில் நானும் இருப்பேன். நான் நம்பிக்கை துரோகி அல்ல என்பதை முன்பே கூறியிருக்கிறேன்.
தங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள எனக்கு வெட்கமாக இருக்கிறது. வாழ் கனமாக இருந்தாலோ அல்லது அதை சுமக்க முடியவில்லை என்றாலோ அதை கீழே போட்டு விடுங்கள். வீரம் விளைந்த மண்ணை எதற்காக அவமானப்படுத்துகிறீர்கள்? பிரதாப், மன்னர் என்று அழையுங்கள். முகலாயர்களோடு நட்புறவு பாராட்டிய பெண் நமது வழிமுறைகளையும் மறந்து விட்டீர்களா? நம்பிக்கை துரோகம் செய்த தாங்கள் தங்கள் மகளின் திருமணத்தை பற்றி கூற ஆக்ராவிற்கு சென்றீர்களாமே. ஆனால் அவர்களோடு சேர்ந்து உங்கள் வருங்கால மருமகனையே கொன்று விட்டீர்களாமே. அடுத்து உங்கள் திட்டம் என்ன? தங்களது இரண்டாவது மகளின் திருமணத்தையும் முகலாயர்களோடு நடத்துவதென்றா? எச்சரிக்கிறேன் பிரதாப், இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இது தங்களது தனிப்பட்ட விஷயம் இல்லை என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். தங்களுடைய செயலால் ராஜபுத்திரர்கள் வம்சமே தலை குனிந்து விட்டது. 17 ராஜபுத்திர வம்சத்தினர் தங்கள் மகளை வேண்டாம் என்று கூறினார்களே, அதற்கு காரணமே நீங்கள்தான். ஆனால் நான் கேட்டுக்கொண்டேன். தங்களது செயல் நமக்கு அவமானத்தை கொடுத்துவிடக் கூடாது என்று அனைவரது முன்பும் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டேன். சுஜான்பூர் அரசர் தங்கள் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று எண்ணினார். அவரது மகன் ரத்தன் சிங்கை தங்களது மகள் சுகன்யாவிற்கு திருமணம் செய்ய முன்வந்தார். அவரையும் கொன்றுவிட்டீர்கள். இனி எந்த ராஜவம்சத்தினர் தங்கள் மகளை திருமணம் செய்ய வருகிறார்கள் என்று பார்க்கிறேன். நான் தங்களுடன் எந்த விவாதமும் செய்ய விரும்பவில்லை. எனக்கும் நம்பிக்கை துரோகிகளோடு பேசுவதில் எப்போதும் உடன்பாடு இருந்ததில்லை. ஆமீரை சேர்ந்த இன்னொரு நம்பிக்கை துரோகியும் என்னை சந்திக்க வந்தான். உங்கள் அண்ணன் மகன் சுஜாமன். என் ராஜ்யத்தில் அவன் பாதம் பட்ட இடத்தையே அழித்து விட்டேன். இப்போது தங்களை எச்சரிக்கத்தான் இங்கு வந்தேன். யார் முகலாயர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, நான் அவர்களது ஜென்ம விரோதியாவேன். உங்கள் மகள்களே தங்களை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு மகளை முகலாயனுக்கு திருமணம் செய்து கொடுத்து இன்னொரு மகளுக்கு நிச்சயம் செய்து அந்த வரனை நீங்களே அழித்தீர்கள். தாங்கள் தங்கள் இரு மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள். தாங்கள் உறவுகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது பிரதாப். உங்கள் குடும்பத்திற்குள் நடந்து வரும் குழப்பங்களை பற்றி எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். இருந்தும் நான் உறவுகளுக்கு நடுவில் எரியும் நெருப்பில் ஒருபோதும் குளிர்காய விரும்பியதில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன். விரைந்து செல்லுங்கள் பார்மல் அவர்களே. ஏனென்றால் ரத்தன் சிங் இறந்த செய்தியை கேட்டவுடன் ஆமீரின் அரண்மனையை கண்ணீரால் நிரம்பப் போகிறது. ஜலாலோடு சேர்ந்து தீயோடு விளையாடுகிறீர்கள். அந்த தீயே ஒரு நாள் உங்களை அழித்து விடும். இது நான் உங்களுக்கு செய்து கொடுக்கும் சத்தியம். இந்த குமிழை செய்தவன் எங்கிருப்பான் ருக்கையா? ஹோஷியார் தான் அழைத்து வந்தார். அவனை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? நான் அவனை சந்தித்து அவனிடம் விசாரணை நடத்த வேண்டும். அவனது பெயர் அல்தாஃப் காதரி. மாளிகையின் அருகில் இருக்கும் கடை தெருவில் அவன் ஓரமாக கடை வைத்திருக்கிறானாம். நான் வேண்டுமென்றால் அவனை வர சொல்லட்டுமா? வேண்டாம் ருக்கையா. குற்றவாளியும் இந்த மாளிகையில் தான் இருக்கிறான். அவனை நான் எச்சரிக்க விரும்பவில்லை. குமிழை செய்தவனை நானே சென்று சந்திக்கிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது ருக்கையா. அத்தை, இந்த அரண்மனையில் அமைதி என்பதே இல்லை. அதனால் அமைதிக்காக பிரார்த்தனை செய்ய நான் கோவிலுக்கு போக முடிவெடுத்திருக்கிறேன். நீ மிகவும் சரியாக சிந்தித்திருக்கிறாய் ஜோதா. ஆனால் அனுமதி இல்லாமல் செல்ல விரும்பவில்லை. ஷெஹன்ஷா அரண்மனையில் இல்லை. அதனால் நீங்கள் அனுமதி தருவீர்களா? நல்லதை செய்வதற்கு யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை ஜோதா. அதுவும் நீ நல்ல விஷயத்திற்காக தான் செல்கிறாய். இதற்கு ஜலால் மறுபேதும் தெரிவிக்க மாட்டான் என்றுதான் நான் நம்புகிறேன். நீ தாராளமாக சென்று வரலாம். மிக்க நன்றி அத்தையே.
அம்மா தாயே, எனக்கு உதவி செய். ஷெஹன்ஷாவிற்கு உண்மை தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். அதற்கு தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். அல்லாவின் பெயரால் எனக்கு தானம் செய்யுங்கள். என்னை போன்ற தள்ளாடும் முதியவனுக்கு தாங்கள் உதவி செய்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். இந்த உதவியற்றவனை தாங்கள் ஆதரித்தால் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவார். பசியோடு இருப்பவனுக்கு உணவளித்தால் இந்த உலகத்தை காப்பவன் தங்களுக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார். அல்லாவின் பெயரால் எனக்கு உதவி செய்யுங்கள். இது ஆலயம், அதாவது புண்ணிய ஸ்தலம். உங்கள் இல்லத்தை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வாறு இங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுதாவது புரிகிறதா? கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதா பேகம் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? திருமணம் செய்து கொண்டவரையே கவனிக்காத பாஷா நம்மை எவ்வாறு கவனிக்கப் போகிறார்? சரியாக கூறினாய். தன்னுடைய மனைவியையே யாராவது இப்படி அரைக்காவலில் அடைத்து வைப்பார்களா? எனக்கு தெரிந்து ஜோதா பேகம் அவர்கள் பூஜை செய்து கொள்ள ராஜா அனுமதித்திருக்கிறார். ஒரு பழமொழி இருக்கிறதே, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. அவ்வளவு நேசிக்கிறார் என்றால் ஜோதா மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை எதற்காக நம்புகிறார்? தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் ஷெஹன்ஷா ஆவார். உங்கள் அனைவருக்கும் அவர் மகாராஜா. உங்களை காப்பாற்றுவது அவருடைய கடமை. ஆனால் நீங்கள் அவரை பற்றி இவ்வாறு பேசுகிறீர்கள். தங்களுக்கே ஒன்று தெரியாது, பாட்ஷா மிகவும் கொடூரமானவர். இவரை விட யாருக்கு நன்றாக தெரியும்? ஏனென்றால் இவர்தான் மகாராணி ஜோதா. வணக்கம் மகாராணியாரே. வணக்கம். உங்களுக்குள்ள குடும்பத்தை போல்தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள உறவுகள் இடையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. உங்கள் குடும்பத்தை பற்றி பொது இடத்தில் நின்று கொண்டு மிகவும் தவறாக பேசினால் உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அரச குடும்பத்தினரும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பற்றி நீங்கள் பேசுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் குடிமக்கள். அரசன் என்பவன் தந்தைக்கு சமமானவன். அதனால் தந்தையை பற்றி இவ்வாறு பேசுவது சிறிது கூட சரியல்ல. மன்னித்து விடுங்கள் மகாராணி, தவறு நடந்துவிட்டது. அல்லாவின் பெயரால் கருணை காட்டுங்கள். இந்த சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரருக்கு என்னால் என்ன தந்துவிட முடியும்? ஒருமுறை தங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இம்முறை தாங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. அப்படி என்றால் தங்களுக்கு என்ன அடையாளம் தெரிந்து விட்டதா? தங்கள் கையில் இருக்கும் காப்பு திருமணத்தின் பொழுது என் தந்தை தங்களுக்கு பரிசளித்தார். ஒரு ஷெஹன்ஷா தானம் கேட்பது அவருக்கு அதை இழுக்க ஏற்படுத்தும். அதேபோல் கணவன் கையேந்துவதை மனைவி பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டாள்.
அல்லாவின் பெயரால் எனக்கு தானம் செய்தால் அந்த அல்லாஹ் உனக்கு அனைத்தையும் தருவான். எனக்கு நாணயம் தேவையில்லை. நாணயங்கள் வேண்டாம் என்று சொன்ன முதல் ஆள் நீர்தாம் ஐயா. தங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தாங்கள் ஒரு சிறந்த கலைஞர் என்று நான் கேள்விப்பட்டேன். பல கைவினை பொருட்களை தாங்கள் தயாரிப்பீர்களாமே. எனக்கு ஒரு குமிழ் வேண்டும். அதை வைத்துக் கொண்டு தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீ செய்கின்ற குமிழ்களில் விலையுயர்ந்த பொருட்கள் மிகவும் பத்திரமாக இருக்குமாமே. எனக்கும் ஒரு குமிழ் வேண்டும். இதோ இது போன்று. ஆனால் இந்த குமிழியை நான்... யார் நீங்கள்? நான் தான். இந்த குமிழில் கலந்திருந்த விஷத்தால் வாரிசை இழந்து தவிக்கும் உங்கள் ஷஹன்ஷா. மன்னித்து விடுங்கள் ஷஹன்ஷா. என்னால் தங்களை அடையாளம் காண முடியவில்லை. அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே. தாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்துள்ளீர்கள்? ஏனென்றால் நீ சிரமப்படக்கூடாது என்பதற்காக. சரி கூறு அந்தாஃப் காதிர். துப்பட்டாவால் முகத்தை மூடி வந்த அந்த கொலைக்காரியை எனக்கு அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமாக கூறுகிறேன் சக்கரவர்த்தி. வாருங்கள் ஷெஹன்ஷா. இவர் கூறிய அடையாளங்களை வைத்து நான் ஓவியத்தை தீட்டிவிட்டேன். கண்கள் இப்படித்தான் இருந்ததா? ஷஹன்ஷா, அந்த கண்கள் இவ்வாறு தான் இருந்தது. அதை உன்னால் நிச்சயமாக கூற முடியுமா? ஆமா முசு, துளியும் சந்தேகம் இல்லாமல் கூற முடியும். யாரா, ஏன் இப்படி செய்து விட்டாய்? இது பெரியம்மாவின் கண்கள். ருக்கையா பேகமிற்கு குங்குமப்பூவில் அரளி ரசத்தை கலந்தவள். அந்த குற்றவாளி உங்கள் முன்பு நிற்கிறாள். அவள்தான் முகலாய சாம்ராஜ்யத்தின் சேவகி, இந்த மகமாங்கா. என்னை உங்கள் கைகளாலேயே கொன்று குதாவிடம் அனுப்பி விடுங்கள். நான் தான் உங்களின் வாரிசை அழித்தவள். நான் யாரை என் மகனாக நினைத்து வளர்த்தேனோ அவரின் வாரிசை கொன்றேன். யா அல்லாஹ், இதை கேட்பதற்கு முன்பே நான் இறந்திருக்க கூடாதா? இங்கே பார் ரஹீம், அன்று குமிழை பற்றி என்னிடம் ஒன்று கூறினாய் அல்லவா? அதை ஷெஹன்ஷாவிடம் கூறு.